சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் அருகே விநாயகர் சதுர்த்தி அன்று வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாமரைக்கனி. வணக்கம். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாடு முழுவதும் கடந்த 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சென்னையை பொறுத்த வரைக்கும் காவல்துறை சார்பில் 1519 சிலைகளுக்கு அனுமதியானது அளிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் இந்த அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலைகளை இன்றைய தினம், ஞாயிற்றுக்கிழமையான இன்றைய தினம் கரைப்பதற்கு 4 இடங்களில் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவெற்றியூர், காசிமேடு துறைமுக பகுதி ஆகிய பகுதிகளில் இதை கரைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு இன்று காலை முதலே அந்த சிலைகளானது கரைக்கப்பட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி சென்னை காசிமேடு துறைமுக பகுதி. இந்த துறைமுக பகுதியில் மொத்தம் 207 சிலைகள் கரைப்பதற்கு காவல்துறை சார்பில் அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நம்ம இருக்கக்கூடிய நிலவரப்படி 155 சிலைகள் தற்போது கடற்கரையில் கரைக்கப்பட்டிருக்கிறதாக காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை பகுதியில் கரைப்பதற்கு 2 ராட்சத கிரேன்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக பெரிய பெரிய உருவத்திற்கக்கூடிய அந்த விநாயகர் சிலைகளை நேரடியாக கடலில் இறக்கி அங்கே இருக்கக்கூடிய நீச்சல் பயின்ற தன்னாளர்கள் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களை வைத்து அதை நேரடியாக கடலில் கரைக்கக்கூடிய ஒரு பணி இந்த பக்கம் ஈடுபட்டு வருகிறார்கள். இது ஒருபுறம் இருந்தாலும் தன்னுடைய இல்லத்தில் வைத்து படைக்கக்கூடிய சிறிய ரக மண் விநாயகர் சிலைகளை இங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் குடும்பமாக வரக்கூடியவர்களிடம் கையிலிருந்து வாங்கி நேரடியாக காவல்துறையினர்களை கடலில் கரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்து வருகிறோம். அதுபோல மீதம் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட சிலைகள் இன்னும் கரைப்ப இருப்பதாக, அது கிட்டத்தட்ட 7 மணி அளவில் இல்லை 8 மணி அளவில் மொத்த சிலைகளும் கரைப்பதற்கான ஒரு நிலவரம் இங்கே இருக்குமாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து காலை முதலிருந்து இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல ஊர்காவல் படையை சேர்ந்த காவலர்களும் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சிறிய ரக விநாயகர் சிலைகளை நேரடியாக அவர்களை கடலில் சென்று கரைக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருந்தாலும் கடலில் இறங்குவதற்கு இங்கே வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அனுமதி தடை செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் 3 முதல் 4 மணி நேரத்தில் 207 சிலைகளும் கரைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.